காளைகளின் எண்ணிக்கை, விஐபி காளைகளுக்கு முக்கியத்துவம், மாடுபிடி வீரர்களின் எண்ணிக்கை குறித்து விழா குழுவினரின் சில கோரிக்கைகள் தொடர்பாக 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்றும் தொடர்கிறது. இந்நிலையில் தேசிய விலங்குகள் நல வாரிய தலைவர் SP குப்தா தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை இன்று சந்தித்து ஜல்லிக்கட்டு தொடர்பாக ஆலோசனை நடத்தவுள்ளார். புதுக்கோட்டை அருகே கஜா புயலால் உணவின்றி உயிரிழந்த வெள்ளாட்டின் குட்டிக்கு தாய்மை உணர்வோடு நாய் ஒன்று பாலூட்டி வளர்த்து வருகிறது. பலரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ள அவைகளின் பாச பிழைப்பை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். குமரமலை அருகே உள்ளது புல்வயல் கிராமம். கஜா புயலின் கோர தாண்டவம் இந்த கிராமத்தையும் விட்டு வைக்கவில்லை. பசுமையான கிராமத்தில் துரைசாமி என்ற விவசாயி ஆடு, மாடு, கோழி போன்ற கால்நடைகளுடன் செல்ல பிராணியாக நாய் ஒன்றையும் வளர்த்து வருகிறார். புயலால் உடைமைகள் சூறையாட கால்நடைகளும் உணவின்றி தவித்துள்ளன. அப்போது குட்டியை ஈன்ற வெள்ளாடு இறை கிடைக்காமல் வீட்டிலிருந்த அரிசியை உண்டு பரிதாபமாக உயிரிழந்தது. அந்த காலகட்டத்தில் வளர்ப்பு நாயும் குட்டிகளை ஈன்றுள்ளது. தாயை பறிகொடுத்து பாலின்றி தவித்த பச்சிளம் ஆட்டுக்குட்டி நாயிடம் பால் குடித்துள்ளது. முதலில் நாய் கடித்து விடுமோ என்ற பயம் தொற்றியது உரிமையாளர்களுக்கு. ஆனால் நாயோ ஆட்டுக்குட்டிக்கு பாசத்துடன் பால் புகட்டி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கஜா புயல்ல ஆடு மேய முடியாம வீட்டில் நின்றுது. வீட்டில் நின்னோடனே ஒன்றும் இறை இல்லாமல் வீட்டில் உள்ள அரிசியை தின்னுது. தின்னோடனே வயிறு ஊதி செத்துருச்சு. செத்தவுடனே குட்டி பால் இல்லாமல் நாய் குட்டி போட்டுருந்துச்சு. நாயோட நாய் ஒன்றா இருந்தோன்னா நாயிலே குட்டி பால் குடிச்சு அதுவாக வளர்ந்துருச்சு. இப்போ அது நாய் ஒன்றாவே தெரியுது, ஒன்றா விளையாண்டுக்கிட்டு தெரியுது. தாயை இழந்தாலும் நாயிடம் பால் குடித்து சுட்டியாக வளர்ந்துள்ள ஆட்டுக்குட்டியை நாய் எங்கு சென்றாலும் விடுவதில்லை. ஆட்டுக்குட்டியும் ஆடுகளுடன் சேராமல் நாயுடனே சுற்றித் திரிகிறது. நாயும் ஆட்டுக்குட்டியை தன் சேயை போன்று பாசத்துடன் பாலூட்டி வளர்ப்பது, விளையாடுவது என சகஜமாக பழகி வருகிறது. புயல் மறுநாள் இறந்துருச்சு. அந்த குட்டி போட்டு எங்கள் வீட்டில் உள்ள நாயும் குட்டி போட்டிருக்கு. அந்த நாய் எங்களுக்கு ஆட்டுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது ரெண்டும் சேர்ந்து விளையாண்டுட்டு அது போகும்போதும் போய் விளையாடும், திருப்பி வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் கொஞ்ச நேரம் பால் கொடுக்கும், அப்புறம் விளையாண்டுக்கிட்டே இருக்கும். தாய்மை உணர்வு என்பது அனைத்து உயிர்களுக்கும் உண்டு. பாகுபாடு பாராமல் பாலூட்டும் இந்த செல்ல பிராணிகளின் இதுபோன்ற நிகழ்ச்சி சம்பவங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து முகமது ஷேக் அப்துல்லா. வள்ளியூர், ராதாபுரம் பகுதிகளில் தென்னை மரங்களில் இருந்து நீராபானம் உற்பத்தி செய்வதற்கு விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பனை மரத்தில் இருந்து பதநீர் எடுப்பது போல் கேரளாவில் தென்னை மரங்களில் இருந்து நீராபானம் உற்பத்தி செய்யப்படுகிறது. நீராபானம் தயாரிக்க அண்மையில் தமிழக அரசும் அனுமதி அளித்த நிலையில் வள்ளியூர், ராதாபுரம் வட்டாரத்தைச் சேர்ந்த 40 விவசாயிகளை கேரளாவில் உள்ள காசர்கோடுக்கு அழைத்துச் சென்று நீராபானம் உற்பத்தி செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. பனை மரங்களில் உள்ள பாளையை சீவி கலசங்கள் கட்டி பதநீர் இறக்குவது போன்றே தென்னை மரத்தில் பூக்கும் பாலையை அது வெடிப்பதற்கு முன் இறுக கட்டி பின்னர் அதில் இருந்து விவசாயிகள் நீராபானம் இறக்குகின்றனர். சேதனை முயற்சி வெற்றியடைவதற்கு அடைஞ்சிருக்கு மாதிரி இன்னும் மேலும் நாங்கள் இது தவிர வேற இன்னும் இது கிளியர் ஆகிட்டா அனுமதி வாங்கி ஒரு 100 விவசாயிகளை சேர்த்து நாங்கள் எடுக்கிறதுக்கு இது பண்ணி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பதநீர் போன்றே நீராபானம் மிகவும் சுவையானதாக இருக்கும் என்று வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இத்தொழிலில் மேலும் விவசாயிகளை ஈடுபடுத்த முயற்சித்து வருவதாகவும் கூறியுள்ளனர். கூட்டுறவு சங்கத்தின் மூலம் பதிவு செய்து அந்த பதிவு செய்த விவசாயிகளுக்கு மேலும் அது மதிப்பு கூட்டும் பொருள் தயாரிக்கிறது, நீராபானம் உற்பத்தி பண்ணுவது, பனஞ்சீனி தயாரிக்கிறது, தென்னஞ்சீனி தயாரிக்கிறது போன்ற மதிப்பு கூட்டும் பொருட்கள் தயார் செய்து அவர்களுடைய தென்னை வருமானத்தில்
கூடுதலாக எடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று வள்ளியூர் வட்டாரத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீராபானம் தயாரிக்க வெட்டிய பாலையில் பாதியை விட்டுவிட்டால் அதில் உள்ள தென்னங்குருமைகள் வளர்ந்து இளநீர், தேங்காய் என மகசூல் கொடுக்கும். எனவே இதன் மூலம் இரட்டிப்பு லாபம் பெற முடியும் என்று நீராபானம் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.